பிள்ளைகள் நான் ரெக்கார்டையும் போட்டுட்டு இன்னும் நடக்கிற கிளாஸஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ரெக்கார்டு தான் தரேன். சரி, ஓகே பிள்ளைகள், அப்படின்ட்டா டிரெக்டாக நாங்கள் புக் கண்டுக்குள்ளே போகும். எல்லாரும் ஸ்க்ரீனில் புக்கை பாருங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு புக்கை திரும்ப கொண்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட கையில் புக் இல்லைன்னு சொல்லி வரி பண்ண தேவையில்லை. சரி, அப்போ எல்லாரும் புதிய கொப்பியில் தலைப்பு போடுங்க. புதிய கொப்பியில் தலைப்புண்டு போடணும். சரி, நான் இந்த 2 இடத்த தலைப்பை சொல்லுவேன். எல்லாரும் எழுதிக்கோங்க. நியூ 5 போடுங்க. தலைப்பு நியூ 5 தலைப்புண்டு போடுங்க. புதிய நியூ 5 தலைப்புண்டு போடணும். நியூ 5 ஸ்டார்டிங்லே தலைப்புண்டு போட்டுடுங்க. நியூ கிரேட் 5க்கு நாங்கள் நியூ 5 போட்டுடும். அதில் நீங்கள் இப்போ யூனிட் 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற. ஸோ யூனிட் 1 போட்டு இப்படி சைடுக்கு யூனிட் 1 போட்டு எண்கள் 1 என்று போடுங்க. எண்கள் அதில் முதலாவது எழுதுறது பசந்தாவே எழுதணும். கடைசியிலனா கொப்பி பார்க்குங்க. கடைசியில் நான் கொப்பி பார்க்குக எல்லார்டையும். ஸோ அதை எப்படி என்னென்னு சொல்லலேன்னு. ஸோ எல்லாரும் எழுதுறது ஒழுங்காக பசந்தாக எழுதிட்டோணுமா? ஓகே, எல்லாரும் பாடத்தில் தலைப்பு போட்டுவிட்டேன். இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் புக்கை போட்டுருச்சு. எல்லாரும் ஸ்க்ரீனை கொஞ்சம் பாருங்க. முதலாவது இந்த எண்கள் என்று 1ல் எந்தெந்த இருச்சு என்று பாருங்க. எல்லாரும் புக்கை பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புக் கண்டில்ல. ஸோ இதை கொஞ்சம் பாருங்க. இன்னும் நம்பர்ஸ் கொண்டு வந்துருச்சு. அப்போ நாங்கள் நம்பருக்கு பேர் வச்சு எது பார்க்க போகிறேன். ஓகே, அது எப்படி என்னென்னலாம் நான் சொல்லிடுறேன். அடுத்தது இலக்கு அமைந்துள்ள இடம், இடப்பெருமானம். ஓகே, இடம் கேட்டால் தமிழால் தான் எழுதணும். இடப்பெருமானம் கேட்டால் அது நம்பரில் எழுதணும். அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்தது இது என் சட்டம் வந்துருச்சு உங்களுக்கு. அதெல்லாம் குறிச்சு இது எப்படி என்றெல்லாம் பார்க்க போகிறேன். அதில் 1ஆம் எழுத்தை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்தது இதெல்லாம் நாங்கள் இந்த 8 நாள் செய்யத்தான் போகிறது. விரித்தெழுதுகண்டு வந்தால் இப்படித்தான் செய்யணும். அடுத்தது ஓகே, கூட்டல் கழித்தல் அந்த பாயிண்ட்டும் இதுக்குள்ளே வார. ஸோ அதில் ஸ்பெஷலாக இந்த 10,000 20,000 அந்த மாதிரி நம்பர்களை கொஞ்சம் நாங்கள் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. பார்க்கணும். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறேன். அடுத்தது என் பேரை தந்து நம்பரை எழுத சொல்லுங்க. ஸோ 2 3 தான். ஸோ அப்போ மெயினாக இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு இந்த 1ஆம் பாடத்தில் வாருது. சரி, விரித்தெழுத கேள்வி செட்டு. அப்போ இந்த பாடத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டோடு எழுதி கொள்ளணும். படிக்க வேண்டிய விடயங்கள் என்று போடுங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய விடயங்கள் என்று போடுங்க. தலைப்பு மாதிரி எழுதிக்கோங்க. படிக்க வேண்டிய விடயங்கள். படிக்க வேண்டிய விடயங்கள் போடுங்க தலைப்பு. எல்லாரும் படிக்க வேண்டிய விடயங்கள் என்று போட்டு அதில் எழுதிக்கோங்க. 1வது ஸ்டார் மார்க்கில் எழுதுங்க. எழுதிக்கோங்க. 1வது ஸ்டார் மார்க்கில் நல்ல பிள்ளை மாதிரி எழுதணுமா? வீடியோ ஒன் பண்ணாதாக்கள் ஒன் பண்ணிக்கொள்ளணும். சரி, படிக்க வேண்டிய விடயத்தில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு இப்படி செய்யும். எண்கள் அப்படின்னு போடுங்க. எண்கள்
படிக்க வேண்டிய விடயத்துல முதலாவது ஸ்டார்ல எண்கள். அடுத்த ரெண்டாவது ஸ்டார் மார்க் போடுங்கோ. ரெண்டாவது ஸ்டார் மார்க் இடப்பெருமானம். இடப்பெருமானம் போடுங்க. இடப்பெருமானம் உண்டு. இடப்பெருமானம். அடுத்தது எழுதுங்க. இலக்கம் அமையும் இடம். இலக்கம் அமையும் இடம் எழுதுங்கோ. அது பிறகு நான் இணைக்கு எழுதுனா இலக்கம் அமையும் இடம். நான் கேள்வி கேட்கு இதுல நினைவச்சுக்கோ டக்குண்டு. நான் இப்ப கேள்வி கேட்கு. அடுத்தது என் சட்டம். என் சட்டம் எழுதிக்கோங்க. என் சட்டம். அடுத்தது நான் இதெல்லாம் கேள்வி கேட்கு. என் சட்டம். என் பெயர். என் பெயர். விரித்தெழுதுதல். லேசான விஷயங்கள் தான். ஸோ அப்படி லேசா சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. எண்கள், இடப்பெருமானம், இலக்கம் அமையும் இடம், என் சட்டம், என் பெயர், அடுத்தது விரித்தெழுதுதல். மெயினான விஷயங்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தந்துருச்சு. சரி, இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். அவங்க கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணிருச்சோனும். நீங்க கொப்பியை பார்த்து இந்த ஆறையும் செல்லணுமா? சரி, முதலாவது கேள்வி தாருக்கிட்டே கேட்க போறேன்னு சொன்னால், அஃப்லல் ஹசாம். அஃப்லல் ஹசாம் மைக் வீடியோ ஆன் பண்ணுங்க. அஃப்லல் ஹசாம். இந்தியன் அஃப்லல் ஹசாம் ஆனிச்சி. ஓகே, அஃப்லல் ஹசாம் மைக் ஆன் பண்ணுங்க இப்ப. சரி, அஃப்லல் ஹசாம் சத்தமாக இந்த ஆறையும் கொப்பியை பார்த்து செல்லணும். கொப்பியில எழுதினத்தை பார்த்து செல்லுங்க. எழுதல சார். எழுதல்ல, அவசரமா எழுதுங்க. டக்குண்டு அவசரமா எழுதுங்க. டக்குன்னு எழுதணுமா? வீடியோ ஆஃப் பண்ணிடலாதாம். சரி, அடுத்தது ஃபாத்திமா ஹப்சா ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, மைக் ஆன் பண்ணுங்க இப்பயா. மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே. ஓ, அதான் ஜாயினா கிடைக்கல. ஓகே, இப்ப ஜாயின் ஆயிட்டேனா? இப்ப எழுதிக்கோங்க டக்குண்டப்ப. டக்குன்னு எழுதுங்க ஹப்சா. அடுத்தது மஹதி, மைக் ஆன் பண்ணுங்க. சரி, மஹதி இந்த ஆறையும் வாசிச்சு காட்டுங்க. எப்படி வாசிச்சோணுமெண்டு. எண்கள், இடப்பெருமானம், இலக்கம் அமையும் இடம், என் சட்டம், என் பெயர், விரித்தெழுதுதல். ஓகே, நல்ல பிள்ளையா. சரி, பாராட்டுக்கள். சரி, அப்ப எங்கடா மஹதி இந்த இடத்துல மாற கிளீனாக உங்களுக்கு வாசிச்சு காட்டினேன். ஸோ நிறைய பேர் எழுதாமலும் இருந்த, ஸோ நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ நேரடி கிளாஸ் மாதிரி தான் இது இருக்க போகிறது. ஸோ பேரண்ட்ஸ் கரெக்டாக கிட்ட நின்றால் தான் இதை உங்களோட புள்ளையே படிக்க வச்ச வேண்டியதா. சரி, ஓகே. அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இதெல்லாம் எழுதிட்டு இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்க போகிறேன். சரி, ஒவ்வொரு தலைப்பாக போடுவோமா?
சரி. இப்ப சின்ன சின்ன தலைப்புகளாக ஒவ்வொன்று நாங்க பார்க்க போறேன். சரி, அதுக்கு போகும்போது உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னா, இந்த சைஃபர் 1 2 3 4 5 6 7 8 9 இது வரக்காட்டியும் இதுக்குள்ள எத்தனை இதெல்லாத்துக்குமே நாங்க செல்லுகிறது இலக்கம் என்று இலக்கங்கள் எழுதிக்கோங்க. இத ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நோட்ல எழுதுங்க. இதெல்லாத்துக்கும் செல்லுது நாங்க இலக்கங்களா? சரி, எழுதுங்க. அஃப்லல் எழுதுங்க. அஃப்லல் எழுதணும் நல்லபடியானே. எழுதுங்க வசந்தாக. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எல்லாம் எழுதப்படாது. 10 11 எழுதப்படாதா? சதாவும் சதாட கூட்டாளியும் இண்டே கொண்டுக்கு படிச்சிய. சரி, ஓகே, பரவாயில்ல. அடிச்சுக்கொள்ளாம படிச்சோனும். சரி, ஓகே மேல ஓகே. சரி, ஹப்சா எழுதிட்டோம். ஹப்சா மன்சூர் வீடியோ ஆன் பண்ணுங்க. போனை பிடிச்சி இல்ல. நிஸ்மா ஜியாத் வீடியோ ஆன் பண்ண உடக்கண்டு. நிஸ்மா ஜியாத் ஓகே, மைக் ஆன் பண்ணுங்க. நிஸ்மா ஜியாத் மைக் ஆன் பண்ணுங்க. சரி, நான் கேட்க கேள்விக்கு நிஸ்மா விட செல்லணும். இலக்கங்கள் எத்தனை இருச்சி எண்? அதுதான் கேள்வி. எண்ணி செல்லுங்க. 9 சார். எப்படி 9? ஈன 1 ஈன 2 எண்ணி செல்லுங்க. 9 இருச்சு 10. இது நிஸ்மா கிட்ட கேள்வி. எத்தனை இருச்சு? 10 சார். ஐத்தான். அப்படி என்றா புள்ளில் நல்லா கேட்டுக்கொள்ளணும். நிறைய பேர் இந்த 9 கண்டலாக்கி 9 ஆயிருச்சு நினைச்சு இல்ல. சைஃபர் 1 இருச்சு சுட்டி இங்க மொத்தம் 10 இலக்கங்கள் உண்டு. அப்ப இந்த இடத்துல இந்த 10 இலக்கங்களுக்கும் நாங்க சொல்லியது இந்து அராபிய இலக்கங்கள், அப்படித்தானே? ஸோ இந்து அராபிய மெத்தட்ல பயன்படுத்தினது தான் இந்த இலக்கங்களா? சரி, அப்ப இதுக்கு பேரு இலக்கம். இத வச்சு நாங்க எண்கள் உருவாக்கியலும். எப்படின்னு தெரியுமோ, இப்ப 5 சொன்னா அது இலக்கம் தான், ஆனாலும் அதை எங்களுக்கு ஒரு எண் அடிக்கலும். ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன். அடுத்தது இந்த 5ஐயும் இந்த 3ஐயும் சேர்த்து எங்களுக்கு 53 ஒரு எண் எடுக்கணும். இந்த 53 ஒரு எண் விளங்கினா, அப்ப நாங்க இதை ஒவ்வொன்றாக எழுத போற பாத்துக்கோங்க. அப்ப இதுல 5க்கு எழுத போற இதுக்கு பேர் என்ன சொன்னா ஒரு இலக்கம் தானே இதுல இருந்துச்சு. அப்ப இதுல பேரு ஓர் இலக்க எண். நான் கேள்வி கேட்கு புள்ளமா படிச்சுக்கணும். ஓர் இலக்க எண் எழுதுங்க. அது எழுதுங்க. அஃப்லல் எழுதிட்டோம்.
நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. மத்தாக்களும் எழுதுங்க. எங்கட அஃப்லல்ண்டா நல்ல முடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதல. அது பிறகு அஃப்லல் என்னோட மாற இறக்கமே அஷு நான் சின்ன போறோம் அப்புறம் எழுதிட்டான். ஓகே எங்கட சதாவும் எழுதிட்டான். சரி நல்லமா. அப்ப அடுத்ததா எழுதுங்க. 32 போடுங்க. 32 ஃபசாத் ஹானி செல்லோனும். இது ஓர் இலக்க எண்ணோ இல்லாட்டி ஈரிலக்க எண்ணோ? ஈரிலக்க எண் சார். நல்ல உள்ள ஹண்டோ. இதுக்கு பேரு ஈர் இலக்க எண். ஃபசாத் ஹானி செல்லிங்க பாக்கி இதுக்கு ஈர் இலக்க என்னன்னு சொல்லுங்க நாங்க. இதுல இலக்கம் சொல்லுங்க சார். இலக்கங்கள் 2 இருச்சு சுட்டிருக்கா. ஓகே நல்ல பிள்ளையா. அடுத்தது எங்கட மன்ஹா மைக் ஆன் பண்ணுங்க. சரி மன்ஹா செல்லுங்க. இது ஓர் இலக்க எண்ணோ ஈரிலக்க எண்ணோ மூவிலக்க எண்ணோ? மூவிலக்க எண் சார். மூவிலக்க எண் வந்த செல்லுங்க பாக்க. 3 இலக்கம் சேர்ந்து அது 3 இலக்க எண் சார். நல்ல இல்லை. இது 3 இலக்கம் விரிச்சு சுட்டி இது மூவிலக்க எண். கண்டன இடமண்டாவ எழுதிக்கோங்க. அப்ப மூவிலக்க எண். மூவிலக்க எண். அப்ப அவளுக்கு ஜாயா விளங்கிட்டடா பிள்ளைகள். அப்ப இலக்கங்கள் 10 இருச்சு. அந்த 10ஐயும் மாத்தி மாத்தி எங்களுக்கு ஓர் இலக்க எண் ஈரிலக்க எண் மூவிலக்க எண் 4 இலக்க எண் 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இலக்கங்களை பயன்படுத்தி எண்கள் உருவாக்கிடும். அதுல ஒரே இலக்கம் 2 டிப் வரோம் ஏலும். அதுக்கு உதாரணம் நான் ஈன தரல, இருந்தாலும் ஒரே இலக்கம் 2 டிப் வரோம் ஏலுமா. சரி இதுவரை காட்டியுமான ஸ்டார்டிங் துண்டு ஜாயா விளங்கி நின்றாக்கள் கை தூக்குங்கோ. கை தூக்கி காட்டுங்க. ஓகே ஜாயா விளங்கிட்டு இருந்தாக்கள். நான் சில்லாக்கள் கை கீழே போடுங்க. அம்ரா ஓகே. ஃபசாத் ஹானி ஓகே. ஃபரீதா ஓகே. அஸ்னஃப் ஓகே. அப்துல் பாசித் ஓகே. மன்ஹாவும் ஓகே. மன்ஹா சரி. ஓகே அடுத்தது அஃப்லலும் ஓகே. ஃபாத்திமா எங்கே முவாதும் ஓகே. ஃபாத்திமா ஹப்சாவும் ஓகே. அடுத்தது சரஃப் கை தூக்கல்ல. சரஃப் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே சரஃப் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளணும் கொஞ்ச நேரத்துக்கு. சஃபியா ஐயூபும் சரி, ரிதாவும் சரி, ரிதா ஃபைரூக்கும் சரி, கொஞ்சம் இருங்க சரஃப். ஃபாத்திமா ரிஃபாவும் சரி, ஷம்லாவும் சரி, மஹதியும் சரி, நிஸ்மாக்கும் விளங்கிட்டாம். அடுத்தது சதாக்கும் விளங்கிட்ட, அவனோட கூட்டாளிக்கும் விளங்கிட்ட. அடுத்தது நதாக்கும் விளங்கிட்ட, ஹயாக்கும் விளங்கிட்ட. அடுத்தது சரி இப்ப சரஃப் செல்லுங்க. சரஃப் எங்கே? ஓகே சரஃப் எங்கே? அதுதான் சதாட தங்கச்சிக்கும் விளங்கிட்டான். சதாடையோ இல்லாட்டி தாட்டின் தங்கச்சது நதாடு சார். ஏண்ட சார். நதாங்கட தங்கச்சி எத்தனை மாண்டன்? 2 3 பாஸ். 3க்கு பாஸ். ஸோ அந்த பிள்ளைக்கும் விளங்கிட்டான். சரி ஓகே பிள்ளைகள் இப்ப கவனிங்களா. கவனிங்களா. இந்த இடத்துல இலக்கங்கள் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த நடந்த கிளாஸ்ல நான் ரெக்கார்டையும் உங்களுக்கு தரேன். சரி இலக்கம் விளங்கிட்டு எண்கள் விளங்கிட்டு அப்ப உங்களுக்கு எண்கள் பத்தின அறிமுகம் மாற கிளீனாக விளங்கிட்ட. இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயங்கள் பார்க்க போவர். முக்கியமான விஷயங்களா இந்த எண்களை பொறுத்த வரையில
இந்த எண்கள்ல 2 ஜாய் எண்கள் நாங்க அடிக்கடி பயன்படுத்து. அப்ப நீங்க எழுதிக்கோங்க ஒரு நோட் ஒன்று போடுங்க. எண்கள் நாங்க பொதுவாக இப்படி 2 ஜாய் பயன்படுத்து எழுதிக்கோங்க. எண்கள்ல 2 ஜாய் எழுதிக்கோங்க. இத ஒன்று இந்து அராபிய எண்கள். இந்து அராபிய எண்கள். அடுத்தது உரோம எண்கள். அடுத்தது உரோம எண்கள். இப்ப எனக்கு இதை பாடம் தரணும். டக்குன்னு பாடமாக்குங்க. இந்த 2 எண்கள் 2 வகை. ஒன்று இந்து அராபிய எண்கள், இன்னொன்று உரோம எண்கள். அந்த 2லையும் இது இன்னும் இருச்சி இருந்தாலும் இப்போதைக்கு 2 போதும். இந்து அராபிய எண்கள் என்று சொன்னான்ட்டு உரோம எண்கள் என்றாயிரத்தேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல அடிப்படையை சொல்லித்தான் அடுத்த பாடத்துல நாங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா படிச்சோம். சரி, ஷம்லா மைக்க ஒன் பண்ணுங்க. ஷம்லா மைக்க ஒன் பண்ணுங்க. ஷம்லா மைக்க ஒன் பண்ணுச்சுன்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கொண்டு. ஷம்லா சரி, ஷம்ல செல்லுங்க. எண்களோட 2 வகையும் எந்தெந்தேன்? இந்து அராபியன் உராமே. ஓகே சரி. ரிதா ஃபைரூக் மைக் ஆன் பண்ணுங்க. ரிதா ஃபைரூக் சொல்லுங்க. எண்களோட 2 வகை இருச்சியே, அதுல 2வது எந்தேன் சொல்லுங்க வாக்க. உரோம எண்கள். இல்ல பிள்ளை. அப்ப 1வது எந்தேன்? இந்து அராபிய எண்கள். இல்ல பிள்ளையா? சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப எண்கள்ல இப்படி 2 ஜாய் இருந்துச்சு. இதுக்கு உதாரணம் மட்டும் நான் தாரேன். இதை பத்தி பிறகுதான் நாங்க படிச்சது. அப்ப இப்ப எழுதிக்கோங்க. சின்ன தலைப்புண்டு இந்து அராபிய எண்கள் எழுதுங்க. சின்ன தலைப்புண்டு இந்து அராபிய எண்கள். இந்து அராபிய எண்கள் என்று தலைப்புண்டு போடுங்க. நான் உங்களுக்கு ஜாயா சொல்லித்தாருனா இந்து அராபிய எண்கள். இப்ப இந்து அராபிய எண்கள்டா நாங்க எழுதினா 1, 100, 50 இதுகளைத்தான் சொல்லி இந்து அராபிய எண்கள். அப்ப எழுதிக்கோங்க. உதாரணம் என்று போட்டு இஜி என்று போட்டு எழுதுங்க. 2 ஒரு இந்து அராபிய எண் தான். கமாண்டு போட்டு 50 சென்னாலும் இந்து அராபிய எண் தான். 101 சென்னாலும் இந்து அராபிய எண் தான். இதே இப்ப 222 சென்னாலும் இந்து அராபிய எண் தான். அப்ப இந்த மாதிரி எண்களைத்தான் நான் சொல்லுது இந்து அராபிய எண்கள். அப்ப நான் செல்லுள்ள உதாரணம் ஒன்று செல்லணுமா? சஃபியா ஐயூப் மைக்க ஒன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம். சஃபியா செல்லுங்க பார்க்க. இந்து அராபிய எண்ணுக்கு 500 விட பெரிய ஒன்று செல்லுங்க பார்க்க. 1000. ஆனால உள்ள 500 விட பெரியதொண்டுக்கு அங்கட சஃபியா 1000 சொன்ன. சரி, அப்ப இதுக்கு 1000 வரையணும். சரி, நல்ல பிள்ளையா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளணும். நான் கேட்ட ஒவ்வொருத்தர கேள்வி கேட்க. அஸ்னஃப் உனக்கிட்ட இருந்து கை எடுக்கணும். சரி சரி சரி. அப்ப இந்து அராபிய எண்கள் விளங்கிட்ட. இப்ப சின்ன தலைப்பு போடுங்க. உரோம எண்கள் உண்டு. தலைப்பு போடுங்க. உரோம எண்கள் உண்டு. எல்லாரும் எழுதணுமா? உரோம எண்கள் உண்டு. தலைப்பு போடுங்க. சம்பள தலைப்பு போட்டுட்டோ தலையாட்டினாலே போதும். நல்ல இல்லை. உரோம எண்கள். உரோம
உரோம எண்கள். பிள்ளைங்க இந்த உரோம எண்களை பத்தி நாங்க இப்பவே அவ்வளோ டீப்பா பார்க்க தேவையில்லை. இதுக்கு எங்களோட புக்கில் அதை படிச்சதுக்கு வேற இடம் ஒன்று இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த இடத்துல உரோம எண்களை பத்தி நாங்க பார்க்கோம். இப்போதைக்கு நீங்க பெருசா தலையில போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு சின்ன ட்ரைனிங் ஒன்று தந்தால் நல்ல மாதிரி. சரி, உரோம எண்களை பொறுத்த வரையில உங்களுக்கு ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு நாங்கள் இப்படி ஒரு கோடு தான் போடுவது. ஒன்றுல இருந்து 20 வரக்காட்டியும் இருச்சிய நம்பருக்கு ரோமன் தான் தேவைப்படுகிறது. ஸோ அதை நாங்கள் பிறகு பார்க்கோம். இப்போதைக்கு உதாரணத்தை மட்டும் எழுதுங்க. உதாரணத்தை மட்டும் தெரியுமோன்னு பார்க்கோமா? இதுதான் ஒரு உரோமன். இது எத்தனை விரலால காட்டுங்க எல்லாரும். விரலால. நான் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. ஓகே, நான் பேரு சில்லாக்க டக்குன்னு கையை கீழே போடுவோம். அம்ரா சரி. ஃபசாதா நீங்க என் கை எத்தனை ஃபசாத்தானி விரலால காட்டுங்க. விரலால காட்டுங்க ஃபசாத்தானி. ஃபசாத்தானி. ஓகே, பார்க்கும். அடுத்தது ஃபரீதா சரி, அஸ்னஃப் சரி, அப்துல் பாசித்தும் சரி, மன்ஹா சரி, அஃப்லல் சரி, ஃபாத்திமா ஹப்ஸா சரி, மஹதி சரி, முவாஸ் சரி, ஹப்ஸா சரி, ஹப்ஸா மன்சூர் சரி, சஃபியா பார்க்கும் கை. சரி சரி. ஷம்லா பார்க்கும். ஷம்லா ஐயோ ஷம்லா பிள்ளை ஆயிட்டமாலே. ஓகே, பார்க்கோமா? அடுத்தது சதா சரி. நதா எங்கே? நதா எங்கே போன? அதுக்கு படிச்சலான்னு வைத்து அல்லா. ஓகே, இருக்கு. அடுத்த கிளாஸ் ஆகட்டும். குட்டுக்கோ, நான் மண்டேக்கே விட்டுக்கோம். சரியோ? ஓகே, அடுத்தது ரிதா ஃபைருக்கும் சரி, உமரும் சரி, நதாவும் சரி, ஹயாவும் சரி. அடுத்தது அக்மலும் சரி. அக்மல் உன்னை காணலடா, எங்கிட்ட போன? ஓகே, வீடியோ ஆன் பண்ணாம இருச்சு. ஆஃப் பண்ணாம படிச்சோமா? ஒன் பண்ணியே படிமான். சரி, நல்லா படியனே. அடுத்து நிஸ்மாவும் சரி. ஓகே சரி, எல்லாரும் கை கீழே போடுங்க. எல்லாரும் கை கீழே போடுங்க. புள்ள இது எத்தனை தெரியுமோ? 7. இப்படி வீமாய் வந்தா இதுக்கு செல்லுது 5 சொல்லி இந்த ஒண்டா 5 கூட்டி இன்னொண்ட கூட்ட வரும். அப்ப 5 1 எத்தினே 7. சரி, இதை நான் அவளே சொல்லித்தானா? அடுத்தது இது எத்தனைன்னு சொல்லி எல்லாரும் மைக்க ஒன் பண்ணி சொல்லுங்க. இது எத்தனை? பார்க்க உங்களுக்கு 7 தெரியாவே. ஓகே, பார்க்கோமே. பார்க்க எத்தனை? 15 சார். 15 சார். 14 சரி, பிள்ளை நீங்களே கேள்வி கேட்ட உங்களுக்கும் விளங்கின. நிறைய பேர் சரியான விடைய சென்ன, நிறைய பேர் 15 சென்ன. அப்ப நிறைய பேருக்கு ரோமன்கள் பத்தின அறிவுண்டு கொஞ்சம் போதா. அது இன்றைக்கே நாங்க பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த உதாரணம் ஒன்று நான் தந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ட்ரைனிங் ஒன்றை ஃபுல்லாவே தரப்போறேன். அப்ப எல்லாரும் ட்ரைனிங் என்று போடுவோம். போடுங்க. ட்ரைனிங்.
புள்ளைகள் பாங்கு செல்ல காட்டியும் எல்லாரும் இதை டக்குன்னு எழுதுங்க. ஓகே பிள்ளைகள் பாங்கு முடிஞ்சு. சரி பிள்ளைகள் இதை பார்க்கும் போது ஒரு விஷயம் சொல்லிக்கோறேன். பிள்ளைகள் உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய கிளாஸஸ் இப்போ ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகி பெய்து கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதத்துக்குரிய கிளாஸ் ஃபீஸ் நீங்களே கெட்டத்துக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அட்மிஷன் ஒன்றும் கெட்ட தேவையில்லை. புதிய 5ஆம் ஆண்டுக்கு நீங்கள் உங்களோட கிளாஸ் ஃபீஸ் மட்டும்தான் கெட்டத்துக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு குரூப்பில் நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். ஃபீஸ் கெட்டாதாக்கள் கெட்டிட்டு அவசரமாக ஸ்லிப் எனக்கு அனுப்பிடுவோம். சரி, அப்போ தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு படிக்க வேண்டியது. அப்படி இல்லாட்டி குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணி கொண்டா கரைச்சலைன்னா அவங்களுக்குன்னா அப்போ ஒழுங்காக தொடர்ந்து படித்து கொள்ளலாம் போகிறேன். அதே நேரம் இதில் புதியதாரி சரி இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன நம்பர் தெரியுமோ உங்களுக்கு new5 வந்து மெசேஜ் ஒன்று போட்டு நீங்களும் ஐடி நம்பர் ஒன்று எடுத்துக்கோங்க என்ன கிளாஸுக்கு. சரி, ஓகே. இப்போ இதுக்குரிய ஆன்சர் எப்படின்னு பார்ப்போமா. ஈன நான் எங்கட இந்து அராபியன்கள் தான் எழுதி இருந்தது. இதுட ரோமேன்கள் நாங்கள் பார்ப்போம். சரி, எல்லாரும் கவனிங்கோ, எல்லாரும் கவனிங்கோ. ஹன்ஃபா மிச்சம் நேரத்து போகிற ஹன்ஃபாவை காணு. ஹன்ஃபா எங்கேயும் சார் எங்களுக்கு கவரேஜிக்கல கொஞ்சம் ரெக்கார்ட் அனுப்புறா. ஓகே, நான் கிளாஸ் முடிஞ்சுதானா? சரி, ஓகே. இப்போ எல்லாரும் கவனிங்கோ, கவனிங்கோ. எல்லாரும் போர்டை பாருங்கோ. ஹப்சா போர்டு பாருங்கோ. சஃபியா போர்டை கவனிங்கோ. ஷம்லா கவனிங்கோ. சரி, எல்லாரும் போர்டை கவனிங்கம்மா. ஒரு டிப் சொல்லி தந்தா அவங்களுக்கு நல்லா விளங்கிட்டுங்க. 1க்கு இப்படி ஒரு கோடு போடுங்க, 2க்கு இப்படி 2 கோடு, 3க்கு இப்படி 3 கோடு. அது விளங்கினே, ஜாய விளங்கினே. சரி, இதே போல இப்ப 4க்கு 5க்கு எப்படி தெரியுமா வர, 5க்கு இப்படி வி ஒன்று போடணும். அது விளங்கினே, பார்த்துக்கோங்க. 10க்கு இப்படி தரை ஒன்று போடணும். சரியோ? இப்ப 15 சொல்லுகிறது 10 5 கூட்டித்தானே வார. அப்ப நீங்க 10 போட்டுட்டு இன்னொரு 5 போடுங்க. அப்ப 10 போட்டு இன்னும் ஒரு 5 என்ற அர்த்தம். அது விளங்கினும். இதே போல 20 10ஓட 5 கூட்டில, ஆனா 10ஓட 10 கூட்டினாலே சரியே. அப்ப ஒரு 10 இன்னொரு 10. எல்லாருக்கும் இது விளங்கி இருக்கு. எல்லாரும் எழுதாம கேட்டுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த அடி லைன் விளங்கிட்டு. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3க்கும் இந்த அடையாளம் கட்டாயம் வார. பாருங்க, 6 எப்படி என் வார, 5ஓட 1 கூட்டியனா. அப்ப 5ஓட 1 கூட்டும். இதுக்கு எப்படி 5ஓட 2 கூட்டும். இதுக்கு எப்படி 5ஓட 3 கூட்டும். விளங்கினே. இதே போல 11 எப்படி வார, 10ஓட 1 கூட்டினாலனா. அப்ப 10ஓட 1 கூட்டும், 10ஓட 2 கூட்டும், 10ஓட 3 கூட்டும்.
இது எப்படி என்பாரு 15 இருச்சியே 10ஓட 5 கூட்டி 15 அதோட 1 கூட்டும் 10ஓட 5 கூட்டி இப்ப 2 கூட்டும் 10ஓட 5 கூட்டி இப்ப 3 கூட்டும் எல்லாருக்கும் ஜாயா விளங்கினே இப்ப இந்த மெயினான நம்பர்கள் இருச்சியனா அந்த அவங்கள இருந்து ஒண்ட கழிச்சியன்றத நீங்க கொஞ்சம் முன்னுக்காக்கி எழுதணும் பாருங்க இப்ப 5ல இப்ப 5 இப்படி போட்டு வலது சைடுல ஒன்று போட்டா கூட்டணும்னு அர்த்தம் இதே இடது சைடுல போட்டா ஒண்ட குறைங்கன்னு அர்த்தம் 5ல அப்ப ஒன்று போனா 4 சரி இதே போல இந்த இடத்துக்கு அப்ப 10ல ஒண்ட குறைச்சோணும் விளங்கின நான் உங்களுக்கு ஜாயாக சரி இதே போல இந்த இடத்துல பாருங்க இது 15 அப்ப 10 5ல ஒண்ட குறைச்ச கண்டு எல்லாருக்கும் இப்ப விளங்கினே சரி இதே போல இவருக்கு 10 இன்னொரு 10ல ஒண்ட குறைச்சா சரியண்ணா சரி எல்லாருக்கும் இது விளங்கிடும் விளங்கி நாக்கள் ஃபர்ஸ்ட் கை தூக்கி காட்டிட்டு நான் பேரு சென்னா போற எழுத தொடங்க விளங்கி நாக்கள் கை தூக்குங்கோ ஓகே நான் பேரு செல்லுகாக்கள் கையை பண்ணிய போட்டுட்டு எழுதுங்க ஹப்சா ஃபாத்திமா ஹப்சா சரி சதா இங்கே சதா வீடியோ ஆஃப் பண்ணி கொண்ட அடுத்து உமர் சரி கை கீழே போடுங்க அக்மல் சரி அடுத்தது அம்ரா சரி ஃபரீதா சரி அப்துல் பாசித் சரி அஃப்லல் ஹசாம் சரி சதா சரி உமர் எங்கேன் உமருக்கு விளங்கினோ உமர் மைக் ஆன் பண்ணுங்க ஓகே அப்ப கை தூக்கணுமா சரி அப்போ உமருக்கு விளங்கிட்டான் அடுத்து சஃபியா ஓகே அஸ்னஃபும் சரி ஹன்ஃபாவும் சரி மன்ஹாவும் சரி ஷம்லாவும் சரி ரிதா சரி ரிதா ஃபைரூக் அடுத்து ஹப்சா மன்சூர் சரி முவாஸ் சரி நிஸ்மா சரி ஃபசாத்தானி சரி அடுத்து நதா ஹயா 2 பேரும் சரி ஓகே இதே போல எங்கட மஹதியும் சரியாம் டக் டக்குன்னு எழுதாதாக்கள் எழுதிக்கோங்க டக்குண்டு எழுதாதாக்கள் டக் டக்குன்னு எழுதிக்கோங்கம்மா சரி பிள்ளைகள் அப்படின்டா கேட்டுக்கோங்க ஓகே சரி கொப்பியை பண்ணி வைங்கோ ஓகே கொப்பியை காட்டி கொண்டு இருந்துச்சு சத்தா சரி கொப்பியை பண்ணி வைமால் அப்ப எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங்கோட உங்களுக்கு எண்களோட அடிப்படை ஜாயா விளங்கிட்டு ஸோ உங்களுக்கு இது அப்படியே தொடர்ச்சி அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம் ஸோ அடுத்த கிளாஸ் எப்பேகன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் வியாழக்கிழமை சார் சார் ஐக்கிய கிளாஸ் வியாழக்கிழமை வச்சு செவ்வாய்க்கிழமையா ஐக்யூ வியாழக்கிழமை சார் ஓ திங்கக்கிழமை எனக்கு இது எக்ஸாம் அப்படியோ ஓகே நான் ரெக்கார்டிங் தாரேன் கிளாஸ் விட்டு வர ரெக்கார்ட் நான் தாரேன் இளங்கல்ல 3ஆம் ஆண்டுக்கு ஒரு கிளாஸ் பிள்ளைகள் அப்படின்னா நாங்க அடுத்த வியாழக்கிழமை கிளாஸ்ல சந்திச்சோம் ஓகே வியாழக்கிழமையில ரெக்கார்ட் அனுப்புறேன் பிள்ளைகள் அப்ப பேசிட்டு வாங்க அடுத்த வியாழக்கிழமை சந்திச்சோம் நாங்க பாய் பாய் பேசிட்டு வாங்க
அவர் போன்ல பாத்துட்டு சொல்றாரு.